ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். இன்றைக்கி காலையில் எழுந்ததும் வாசு தெளித்து கோலம் போட்டுட்டு நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. பால் சூடு பண்ணி கேட்டனால அவங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுத்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு ஒலை தண்ணியும் போட்டுட்டு எனக்கு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு நைட்டு செஞ்ச தக்காளி தொக்கு இருந்துச்சு, அதை எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த கோசா முட்டை இருந்துச்சு, பாதி காய் மட்டும் பொரியல் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் அப்படியே இருந்தது. அது ரொம்ப வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. இது பொரியல் பண்ணால் செட் ஆகாதுங்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, கோஸு இதெல்லாம் போட்டு வதக்கி துவையல் மாதிரி அரைச்சிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு துவையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் உலக்காஞ்சிருச்சு. அரிசியும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கோசா முட்டை, 5 மிளகாய், 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு புளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து தாளித்து ரெடி பண்ணிட்டோம்னா கோசா முட்டை துவையல் ரெடி ஆயிரும். சைட்லேயே ரசமும் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 பூண்டு, ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணும். சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா புளி தண்ணி, தக்காளி, கொத்தமல்லி இது 3ஐயும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் ரசம் தாளிக்கிறது தான். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரக மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினோடனே அந்த பூண்டு ஸ்மெல் வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நுரக்கட்டினப்போ இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நுரக்கட்டுறப்ப தான் 1 ஸ்பூன் ரசப்பொடி போடுவேன், சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் ரசம் வைக்கிறப்பயே போட்டுடுறாங்க, ஆனால் நான் அந்த நுரக்கட்டி இறங்கி வரப்போ தான் போடுவேன். அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப்